ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டம் தான். பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரும்பு செடி. பாருங்கள், கரும்பு எவ்வளோ பெருசாக பாருங்கள். பொங்கல் அப்போ ஒரு கரும்பில் அடிக்கரும்பை வெட்டி வச்சேன். பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்ட்டு. இங்கே வரும்போதெல்லாம் அந்த கரும்பை வெட்டி சாப்பிட்றணும் அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க, பொங்கல் அப்போ தான் அது வெட்டணும் அப்படின்ட்டு. பாருங்களேன், எவ்வளோ பெருசாக வந்துருக்குதுன்ட்டு. அது பக்கத்துல இன்னும் குட்டி குட்டி கரும்புலாம் வருது. பாருங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7, இங்கே ஒரு குட்டி ஒருத்தா வர்றாங்க. 8 பேர் வர்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் 9 இருக்குது. 9 கரும்பு அடுத்தது வரப்போகுது. அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா மஞ்சள் செடி. ஏற்கனவே மாடி தோட்டத்தில் வச்சுருக்குறோம். அது போக இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பச்சை பசேல் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் மஞ்சள் வாங்க போகிறதே கிடையாது. மஞ்சள் கிழங்கு வீட்டிலே இருக்குது, மஞ்சள் கொலை வீட்டிலே இருக்குது. ஆனால் தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த கரும்பு தான் என் கண்ணை பறிக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. அடுத்தது பக்கத்துலேயே துத்திக்கீரை செடி. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல வீடியோவில். துத்திக்கீரை நல்ல இளங்கீரையாக இருக்குது. அப்புறம் சுண்டக்காய் பாருங்க. சுண்டக்காய் பறித்து கூட 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் சுண்டக்காய் ஊறுகாய் கேட்டிருக்குறாங்க. இங்கே அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கனால தோட்டத்து பக்கம் வர்றதே கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த களை செடிங்க நிறைய வந்துடுது. தோட்டத்து பக்கம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தாலும் செடிங்களை அப்பப்போ நம்ம தேவையில்லாத செடிங்களுக்கு பிடுங்கி போட முடியும். தோட்டத்து பக்கம் வர்றதே இல்லையா, நிறைய களை செடிகள் ஆகிடுது. பாருங்கள், பக்கத்தில் ஒரு அன்னாச்சி செடி. அந்த அன்னாச்சி செடியை ஃபுல்லாக இந்த சுண்டக்காய் செடி மூடிக்கிட்டு இருக்குது. அது வெட்டவும் முடியாது. இப்போ சுண்டக்காய் செடி நல்லா காய்க்குது. எப்படி வெட்ட முடியும்? வெட்டுறதுக்கு மனசும் வரல. காய் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட இந்த சுண்டைக்காய் மட்டும் அப்பப்போ நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு சுண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணிட வேண்டியதுதான். நிறைய காய் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாழை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நேற்று தான் போட்டேன் செவ்வாழை வீடியோ. கருவேப்பிலை, இங்கே ஒரு கருவேப்பிலை செடி ஒன்று வச்சுருக்கிறேன். நல்லா வருது, பச்சை பசேல்னு வந்துட்டு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஒரு மரத்தையே காலி பண்ணோம்ல. கருவேப்பிலை செடி பாருங்கள், இப்போ நல்லா துளிர் விட்டு வருது பாருங்கள். கருவேப்பிலை மட்டும் நல்லா உடைக்க நல்லா துளிர் விடும்.